ஐபிஎல் 2024ல் 64 மேட்சுக்கு அப்புறம் பிளே ஆஃப்ஸ் ரேஸில் ஒரு ஃபுல் கிளாரிட்டி வந்துச்சு. இன்னும் யார் யார் பிளே ஆஃப்ஸ் ரேஸில் இருக்காங்கன்னு இந்த டீட்டெயில்ஸ் பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். ஐபிஎல் 2024ல் எலிமினேட் ஆன டீம்ஸ் பஞ்சாப் கிங்ஸ், மும்பை இந்தியன்ஸ், குஜராத் ஜெயின்ஸ் இவங்க 3 டீம்ஸ் ஏற்கனவே எலிமினேட் ஆகிட்டாங்க. டிசி வர்சஸ் லக்னோ நடந்த மேட்ச்சில் இவங்க 2 டீம் ஆல்மோஸ்ட் எலிமினேட் ஆகிட்டாங்கன்னு சொல்லலாம். இவங்க இருக்கிற -9 ரேட்டில் இன்னும் இவங்க முன்னாடி போக முடியாது. லக்னோக்கு மட்டும் ஒரு மேட்ச் பேக் இருக்குது. இவங்க கிட்ட இருக்கிற -ரன் ரேட்டால் இவங்க பிளே ஆஃப்ஸுக்கு போக முடியாது. இவங்களும் ஆல்மோஸ்ட் எலிமினேட் ஆனு சொல்லலாம். இன்னும் இவங்களுக்கு பிளே ஆஃப்ஸ் ரேஸில் 5 டீம்ஸ் தான் இருக்குது. நம்பர் 5 ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூர். யாருமே எதிர்பார்க்காத மாதிரி செகண்ட் ஹாஃபில் ஒரு பிரில்லியன்ட் கம்பேக் கொடுத்து இந்த பிளே ஆஃப்ஸ் ரேஸில் ஸ்ட்ராங்காக வந்திருக்காங்கன்னு சொல்லலாம். எஸ்பெஷலி இவங்க லாஸ்ட் 5 மேட்ச் ஜெயிச்சிருக்காங்க. இந்த 5 மேட்ச்சில் லாஸ்ட் நடந்த 3 மேட்ச்சில் ஆப்போசிட் டீம்னு ஆல் அவுட் பண்ணியிருக்காங்க. இதோட அவங்களோட ஆப்போசிட் மேட்ச் மேலே இவங்க ஜெயிச்சிருக்காங்க. அது பிக் மார்ஜினோட ஜெயிச்சிருக்காங்க. இதன் காரணத்தினால் அவங்களோட நெட் ரன் ரேட் நல்லா இம்ப்ரூவ்மெண்ட் ஆகிருக்கு. ஆர்சிபி டீம் பார்த்தனா 12 பாயிண்ட்ஸில் இருக்குது. அவங்களுக்கு இன்னும் ஒரு மேட்ச் பாக்கி இருக்குது. இந்த மேட்ச்சில் ஜெயிச்சா இவங்க ஆல்மோஸ்ட் 14 பாயிண்டில் போவாங்க. இந்த மேட்ச் சிஎஸ்கே டீமோட இருக்குது. இந்த மேட்ச் ஜெயிச்சா மட்டும் பத்தாது, சிஎஸ்கே ஒரு நெட் ரன் ரேட் கிராஸ் பண்ணணும். எதுக்குன்னா சிஎஸ்கே டீம் ஆல்ரெடி 14 பாயிண்ட்ஸில் இருக்குது. ஆர்சிபி டீமோட 2 பாயிண்ட்ஸ் அதிகமாக இருக்குது. சிஎஸ்கே மேலே ஆர்சிபி ஜெயிச்சா சிஎஸ்கே டீம்னு ஈக்குவல் பண்ணுவாங்க. சென்னை டீம் கீழே தள்ளணும்னா அவங்களோட ஆர்சிபி டீமுக்கு ஒரு பிக்கஸ்ட் பாசிட்டிவ் என்னதுன்னா அவங்களுக்கு காம்படிஷன் இருக்க ஒரு டீமோட தான் மேட்ச் ஆடுறாங்க. ஆர்சிபி டீம் சிஎஸ்கே டீம்னு பீட் பண்ணிக்கிறாங்கன்னா ஆர்சிபியோட நெட் ரன் ரேட் ஏறும், அப்படியே சிஎஸ்கே நெட் ரன் ரேட் கீழே இறங்கும். இதுக்கு முன்னாடி இதே சினாரியோ 2014ல் பார்த்தோம். எம்ஐ வர்சஸ் ஆர்ஆர் மேட்ச்சில் நடந்தது. ஆர்சிபி வர்சஸ் சிஎஸ்கே இடையில நெட் ரன் ரேட் டிஃப்ரென்ஸ் பார்த்தோன்னா 0.141 ஆக இருக்குது. இந்த நெட் ரன் ரேட் நார்மலாக கேஷ் பண்ணோன்னா ஆர்சிபி டீம் 40 ரன் வித்தியாசத்தில் ஜெயிக்கணும். இல்லைன்னா சேசிங் பண்ணும்போது 15 ஓவரில் டார்கெட் கம்ப்ளீட் பண்ணிடணும். ஆர்சிபி டீம் சிஎஸ்கே அகேனிஸ்டாக தான் மேட்ச் ஆடப்போகுது. நம்ம முன்னாடி சொன்ன மாதிரி தான் ஆப்போசிட் சிஎஸ்கே டீம் ஆயிடுச்சு அவங்களுக்கு. ஆர்சிபி டீம் ஜெயிச்சா இவங்களோட நெட் ரன் ரேட் ஏறும், சிஎஸ்கே நெட் ரன் ரேட் குறையும். இதன் காரணத்தினால் ஆர்சிபி டீம் ஃபஸ்ட்டு பேட்டிங் பண்ண 18 ரன்ஸ் வித்தியாசத்தில் ஜெயிச்சா மட்டும் போதும். சப்போஸ் சேசிங் பண்ணாங்கன்னா 18.1 ஓவரில் ரன் டார்கெட் அடிச்சிட்டாங்கன்னா இவங்க மேலே போயிடுவாங்க. ஆர்சிபி டீம் இந்த 2 இடத்துல ஏதோ ஒன்று நடந்தாங்கன்னா சிஎஸ்கே நெட் ரன் ரேட் ஆர்சிபி டீம் ஈஸியாக கிராஸ் பண்ணிவிடுவாங்க. அஃப்கோர்ஸ் 2 பேருமே 14 பாயிண்ட்ஸில் தான் இருப்பாங்க. ஆனால் அந்த நெட் ரன் ரேட் டிஃப்ரெண்ட் காரணத்தினால் ஒரு டீம் பிளே ஆஃப்ஸுக்கு போயிடும். நம்பர் 4 சென்னை சூப்பர் கிங்ஸ். ப்ரெசென்ட் இவங்கள கூட 14 பாயிண்ட்ஸில் இருக்கிறாங்க. இவங்களுக்கு இன்னும் ஒரு மேட்ச் இருக்குது, அது ஆர்சிபி கூட தான். இவங்களுக்கு ஈஸி ஈக்குவேஷன், பெருசாக கிளாரிக்கலேஷன் எதுவும் கிடையாது. இருக்கிற ஒரு மேட்ச்சில் ஜெயிச்சிட்டாங்கன்னா ஈஸியாக பிளே ஆஃப்ஸுக்கு போயிடுவாங்க. அஃப்கோர்ஸ் ஜெயிக்க முடியலனா கூட க்ளோஸாக எடுத்துன்னு போய் தோத்துட்டாங்கன்னா கூட இவங்க பிளே ஆஃப்ஸுக்கு போகிற சான்சஸ் இருக்குது. இவங்க இன்னும் பிளே ஆஃப்ஸுக்கு போகிற சான்சஸ் 75% இருக்குது. நம்பர் 3 சன்ரைசர்ஸ் ஹைதராபாத். உங்கள் பிளே ஆஃப்ஸுக்கு போகிற சான்சஸ் 85% இருக்குது. உங்கள் சிஎஸ்கேவோட கம்பேர் பண்ணால் இன்னும் ஒரு மேட்ச் அதிகமாக இருக்குது. இந்த 2 மேட்ச்சில் ஒரு மேட்ச் ஜெயிச்சா மட்டும் இவங்க பிளே ஆஃப்ஸுக்கு போயிடுவாங்க. 2 மேட்ச் ஜெயிச்சாங்கன்னா இவங்களுக்கு இன்னொரு சான்சஸ் இருக்குது செகண்ட் பிளேயர்ஸுக்கு போகிறது. ராஜஸ்தான் டீமுக்கு 2ல் 1 தோத்துட்டு எஸ்ஆர்ஹெச் டீம் 2க்கு 2 ஜெயிச்சிட்டாங்கன்னா ராஜஸ்தானோட நெட் ரன் ரேட் இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணிட்டாங்கன்னா ஈஸியாக செகண்ட் பிளேஸில் போயிடுவாங்க. நம்பர் 2 ராஜஸ்தான் ராயல்ஸ். இவங்க டிசி வர்சஸ் லக்னோ மேட்ச்சுக்கு அப்புறம் இவங்க பிளே ஆஃப்ஸுக்கு போயிட்டாங்கன்னு சொல்லலாம். உங்களுக்கு இன்னும் 2 மேட்ச் பாக்கி இருக்குது. 2 மேட்ச்சில் ஜெயிச்சுட்டு அந்த செகண்ட் பிளேஸில் எப்படியாச்சும் இருப்பா பார்ப்பாங்க. செகண்ட் பிளேஸில் இருக்க டீமுக்கு எவ்வளோ அட்வான்டேஜ்னு சொல்லிட்டு நம்ம தனியாக சொல்ல தேவையில்ல. நம்பர் 1 கொல்கத்தா நைட் ரைடர்ஸ். இவங்களும் குவாலிஃபை ஆகிட்டாங்க. இந்த ஐபிஎல்ல ஃபஸ்ட்டு குவாலிஃபை ஆன டீம் கொல்கத்தா நைட் ரைடர்ஸ். இவங்களுக்கு இன்னும் ஒரு மேட்ச் இருக்குது. அது ஜெயிச்சாலும் தோத்தாலும் இவங்களுக்கு பரவாயில்ல, எப்படியாச்சும் குவாலிஃபயர் 1 தான் ஆட போகிறாங்க. இவங்க குவாலிஃபயர் 1 அகமதாபாத்தில் ஆட போகிறாங்க. இதுவரையும் ஐபிஎல் ஹிஸ்ட்ரியில் 2 வாட்டி குவாலிஃபயர் 1 ஆடி இருக்காங்க. 2 வாட்டியும் ஐபிஎல் சாம்பியன்ஸாக இருக்காங்க. இந்த வாட்டி டாட் டைம் ஆட போகிறாங்க. மேபி இவங்க சாம்பியன்ஸ் ஆக சான்சஸ் அதிகமாக இருக்குது. எனிவே கேகேஆர் கூட குவாலிஃபயர் 1 எந்த டீம் ஆட போதுன்னு நினைக்கிறீங்களோ நீங்கள் கீழே காமெண்ட் பண்ணி சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அப்படியே போக சொல்ல ஒரு லைக் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். ஹேவ் எ நைஸ் டே ஃப்ரெண்ட்ஸ்.